SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழக வெற்றி கழக கட்சியின் மீது, அந்த அரசின் மீது சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பேரவையில் பதிலளிக்க முடிய போது அது குறித்தான பதில்களை தெரிவிக்காத முதலமைச்சர் தற்பொழுது அவருடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல திமுக வைத்திருக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளித்திருக்கிறார். புள்ளி விவரங்கள் அடிப்படையில 3,21,00,000 மக்களால் தமிழக வெற்றி கழகம் நிராகரிக்கப்பட்டதாக கூறியிருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் தனித்த பெருங்கட்சி என்ற அடையாளத்தை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் திமுகவுக்கு 75% மக்கள் தங்களுடைய வாக்குகளை அளிக்கவில்லை. 3,68,00,000 மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி திமுக என்ற ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். மேலும் திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் பதிலளித்திருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் தரப்பை சந்தித்திருக்கும் போது சோபா பரிமாற்றப்பட்டதை குறிப்பிட்டு எதிர்க்கட்சிகள் பேசிய சூழல்ல அது குறித்தும் தன்னுடைய பதிலை இந்த பதிவில் வெளியிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக கடந்த 1999 தேர்தலின் பொழுது பாஜக உடன் திமுக கூட்டணி வைத்த போது சேஞ்ச் என எக்ஸ்டென்ட் செய்யப்பட்டது போலவே இதையும் நினைப்பதாக குறிப்பிட்டு அவருடைய பதிலை தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றியை சந்தேகப்படக்கூடிய சூழலையும் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிட்டது குறித்து விமர்சித்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சுக்கு பதிலளிக்கும் விதமாக பேசியிருக்கக்கூடிய பதிவிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி என்பது கொளத்தூரில் வெற்றி பெற்ற அளவுக்கு இருக்கக்கூடிய சூழலிலும் புரிந்து கொள்ளவில்லையா எனவும் அவர்களுடைய செட்டிகளாக இருந்தவர்கள் 15 பேருடைய தோல்வியை பார்த்து கூடவா புரிந்து கொள்ளவில்லை எனவும் கேட்டிருக்கிறார். தொடர்ந்து தான் எப்போதும் நாகரிகமான அரசியலையே முன்னெடுக்க விரும்புவதாகவும் அண்ணா வழியிலேயே தன்னுடைய அரசியல் நாகரிகம் தொடரும் எனவும் அதே நேரத்தில் அந்த அரசியல் நாகரிகத்தை தமிழகம் மட்டுமின்றி எதிர்க்கட்சிகளும் பார்க்கக்கூடிய சூழலும் அவர்கள் தொடர்ந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் மேஜிக்கல் நம்பர் நமக்கு இல்லை என்று கூறும் திமுக அவர்கள் செய்ய முடியாத மக்கள் நலன் சார்ந்த பலவற்றை மேஜிக்கலாகவும் மிராக்கலாகவும் தமிழக வெற்றி கழக அரசு செய்து காட்டப் போவதை பார்க்கத்தான் போகிறார்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் உறுதியும் கொடுத்திருக்கிறார். ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாக தமிழக வெற்றி கழகம் சாதித்து காட்டத்தான் போகிறது. அப்போது இது போன்ற சொத்தை காரணங்களை கூறி திமுக தப்பிக்கத்தான் பார்க்கும், அதையும் நம் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு குற்றச்சாட்டாக சட்டப்பேரவையில எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருக்கக்கூடிய நிலையில ஆக்கப்பூர்வமான குற்றச்சாட்டுகளுக்கு எப்போதும் காது கொடுத்து அதை கேட்டு திருத்திக் கொள்ள தயாராக இருப்பதாகவும் அதே நேரத்தில் இது போன்ற ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை ஒருபோதும் தமிழக வெற்றி கழகமோ அல்லது தானோ கண்டுகொள்ள போவதில்லை எனவும் மக்கள் நலன் சார்ந்த சமூக நீதி சார்ந்த முன்னேற்றத்திற்கான பாதையில தொடர்ந்து தான் செயல்பட போவதாகவும் அவருடைய இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.